ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும்னு கடவுளுக்கு வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மீஷோவிலேருந்து நான் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். அது எப்படி இருக்குது அப்படின்றத ரிவ்யூ தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இப்போ தான் நீங்கள் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லவங்களுக்குமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ப்ளீஸ் எனக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் 230 தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், எனக்காக. ஓகேங்களா? முக்கியமான ஒரு 4 ப்ராடக்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அதை வந்து வீடியோவும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா என்ன பண்ணணும், எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே வந்து எனக்கு எந்த வேலையும் செய்யலை, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த மாதிரி வெளியில் இருக்கும், நம்மளால் வந்து பீரோ வாங்க முடியாது அப்படின்னா இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்றது தான் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். 170 சம்திங் அவ்வளோதான். சின்ன சின்ன பேக்காக வந்திருக்கு, சின்ன சின்னதாக இருக்கானா. இது வந்து டபுள் ஸ்டிச் போட்டு தான் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கணும், முன்னாடி இருக்கிற மாதிரி எந்தெந்த ட்ரெஸ்ஸு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துக்கிற மாதிரி. ஜிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஜிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குல்ல. சும்மா ரஃப் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம், எப்போதுக்கு வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கிற குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப வந்து மெலிசாக இருக்குது, ரொம்பனா ரொம்ப மெலிசாக இருக்குது. எனக்கு இது ஓகே தான், ஏன்னா இது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வாங்கினது நான். ஸோ அதனால் இது எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு. எவ்வளோ பீஸ் வந்திருக்குன்னா 1 2 3 4 5 6 பீஸ் வந்திருக்கு. இது டோட்டலாக 6 பீஸில் வந்து சாரீஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா. அந்த கபோர்டில் சீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சைடில் வந்து ஓப்பன் இருக்குது இல்லைங்களா, அங்கே இருக்குது. அந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சாரீஸ் எல்லாமே வந்து மண் மாதிரி கை இப்படி உதறினாவே இது டஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் இதில் வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கும். நான் எல்லாத்தையுமே கழிக்கிற மாதிரி இருக்காது. அதனால் இது வந்து ஒரு ஸ்டிச் யூஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட இதை ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரஃப் யூஸ்க்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 இயருக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது 1 இயருக்கு எனக்கு போதுமானது தான். இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம், எப்போ வந்து ஒரு சைட் போக போகிறேன்னு தெரியாது இல்லைங்களா. அதனால் எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் பாருங்கள். ஆனால் கலர் வந்து வேறு ஆர்டர் போட்டிருந்தேன், இந்த கலர் வந்திருக்கு. ஓகே தான், ஓகே நல்லா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஒன்று வாங்கியிருந்தேன், ஃபோன் கவர். செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இது பாருங்க, இது வந்து 250 ருபீஸ். இன்னொரு மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன், இட்லி குண்டா. அது வந்து நான் உங்களுக்கு வந்து வந்துச்சு, நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து உங்களுக்கு ரிவ்யூ காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. எனக்கு மீஷோ கிட்டேருந்து வாங்கும்போது எந்த ஒரு இதுவுமே வந்ததில்லை. பட் இது ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியாக கிடைக்கும், அவ்வளோதான். நம்ம வந்து இதுவே வந்து 300க்கு மேலே நம்ம வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குவாலிட்டியும் சரி நல்லாமே வந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்கும். இது எனக்கு போதுமானது தான். ஸோ அதனால் இதுவே ஓகே அப்படின்ட்டு மைண்ட் செட்டிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சாரீ வந்து முழுக்க இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். இதை வந்து போட்டுட்டு சாரீஸ் எல்லாமே வச்சுட்டு ஸ்டிச் போட்டுட்டு வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே.
இருந்த பேக் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து 6 வந்து இருந்துச்சு. அந்த இடத்துல 3, அந்த லைனிங்கில் இருக்கிறது வந்து 3 சாரியுமே அது ஃபுல்லாகவே ஒரு பேக்லேயுமே வந்து 7, 6 அந்த மாதிரி. ரொம்ப மெலிசாக இருந்துச்சு அப்படின்னா 10 சாரீஸ் வந்து வச்சுக்கலாம். அதுவே கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னா 7க்கு மேலே வைக்க முடியாது. மேலே இருக்கிறது வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு அந்த ஒரு பேக் விட்டுட்டேன். கீழே வந்து ப்ளவுஸு, பாவாடை அதெல்லாமே வச்சுட்டேன். இது வந்து ரெகுலர் யூஸ்க்காக வந்து ஒன்று வச்சுக்கிட்டேன். சூப்பராகவே இருக்குது. இன்னுமே இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னுமே இதே மாதிரியே வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப டஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி பூச்சிங்க நடமாடினாலுமே நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி இன்னுமே வந்து ஒரு 3 வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா ரெகுலர் யூஸ்க்கு வந்து நான் இங்கே வந்து வச்சுப்பேன். அதனால் உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு தான் இதை வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணேன். வீடியோ எடுக்கலான்னு நினச்சா வீடியோ என்னால் வந்து எடுக்க முடியல. மேலே வந்து ஹார்ட் மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வந்து இன்னொரு ப்ராடக்ட். இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க ஆர்டர் பண்ணி கொடு மீஷோவில் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து இட்லி வைக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாகவே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்போது வந்து பூ கட்டிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து எதிர்ச்சியாக வந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். உண்மையாகவே வந்து 300க்கு ஒர்த்தா அப்படின்னா செம்ம தான் சொல்லலாம். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் குட்டி குட்டி பிளேட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெருசாகவும் இருக்காது, குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து குக்கரில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து நார்மலில் வந்து அதுவே நம்ம வந்து இட்லி குண்டா வாங்கணும், அதுக்கு தனியாக வந்து இது பண்ணணும். அதுவே இது வந்து விசில் நம்ம ஒரு விசில் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அவங்களுமே ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. இன்னுமே வந்து 2 ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்து வரத்துக்கு லேட் ஆகுன்றதால இப்போது நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தேனோ அதோட ரிவ்யூ மட்டும்தான் இப்போதைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வர்றது வந்து நான் உங்களுக்கு வந்து அதை என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்டீல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் வந்து அதை பிடிச்சி அமைக்கியும் பார்த்தேன். சவுண்ட் வந்து இந்த ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அமுங்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. என்ன கேப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சின்ன சின்னதாக இட்லி நம்ம வந்து பசங்களுக்கு போடுறோம் அப்படின்னா இது ஓகேவாக தான் எனக்கு தெரியும். எனக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. அதே மாதிரி வாங்கினவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. அவங்க குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது வந்து வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு வந்து மீஷோவில் எப்படி ஆர்டர் பண்ணுறது என்ன ஏதுன்றது தெரியாது. அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்றதுனால நான் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்றது வந்து அந்த பேக், ஓகேங்களா. அதை நான் அரேஞ்ச் பண்ணதும் நான் உங்ககிட்ட வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன். டபுள் ஸ்டிச் போட்டு தான் நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து பெரிய பேக்ஸ் எல்லாமே கிடைக்கும். எனக்கு இன்னும் 2 இல்லைனா 3 பேக் வந்து இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலர் யூஸ்க்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அங்கே வந்து தொங்க போட்டுறேன் இல்லைங்களா, அதை நான் ஒன்று இழுக்கிறேன் அப்படின்னா இருக்கிற துணி எல்லாமே மொத்தமாக வந்து விழுந்துருது. அதுவே நான் இந்த மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து நம்ம வச்சுருக்கோன்றது வந்து அதில் இருக்கும். நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் தூக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி சாரியும் நான் வந்து ஹைட்டாக வச்சுருந்தேன், ரொம்ப தூசியாக இருக்குது. சீட்டு வீடு அப்படின்றதுனால அந்த இடத்துல வந்து கேப் கிடைக்கும், அங்கே உள்ளே இருக்குது கேப்பு. அதனாலேயே வந்து தூசி எல்லாமே ரொம்ப எனக்கு அது ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. வேர் பண்ணும்போது கூட நான் ஒரு நாளுக்கு முன்னாடியே எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து இருக்கும். ஏன்னா வெளியில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அந்த சைடில் எல்லாமே இருக்கும்ன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அது செட் ஆகலை. அதனால் அதை வாங்கி போட்டதுக்கப்புறம் எனக்கு இப்போ சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. இன்னுமே ஒரு 3 பேக் வாங்கினேன் அப்படின்னா ரெகுலர் யூஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல வந்து நிறைய இந்த மாங்காய் செடி இருக்குது இல்லைங்களா, மாங்காய் செடி, இதில் வந்து நிறைய அந்த புழுங்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கருப்பாம்பூச்சியா, ஆமாம் கருப்பாம்பூச்சியா இல்லை அந்த புழு மாதிரி இருக்கும், அது கருப்பாம்பூச்சின்னு தான் சொல்கிறேன், தெரியலைங்க எனக்கு சரியா. அது வந்து இங்கே நிறையவே வரும். அதுவும் வந்து இந்த குளிர்காலத்தில் மழை காலத்தில் வீட்டு ஃபுல்லாகவே வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஃபுல்லாக அலர்ஜி மாதிரி ஆகிடும்.
எனக்கு அந்த மாதிரி ஆனாவே எனக்கு பிடிக்கிறதே இல்லை. ஸோ அதனால் அதுக்கும் வந்து ஒரு சொல்யூஷனாக இது வந்து எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பீரோவிலே உங்களால் வைக்க முடியல அப்படின்னா இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்மியான இடத்துல சரிஞ்சு விழாது. இப்போ வந்து ஒரு 5 சாரீ மெயின் சாரீ நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா அதை மட்டும்தான் நம்ம வந்து கழிக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி அதை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம், என்ன அடிக்கலாம். அதுவே நம்ம வந்து இப்போ இவ்வளோ ஹைட்டாக இருக்குமா அது மொத்தமாக கீழே விழுந்துடும். நம்ம அடுக்கி வைக்கும்போது அது மொத்தமாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து செம்ம டென்ஷனாக இருக்கும். என்னடா செஞ்ச வேலையே செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வரும் பாருங்கள். எனக்கு அப்படி தான் இந்த வீட்டு வேலையெல்லாம் சரி, இந்த பாத்திரங்க அப்படி தான். காலையில் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் திருப்பி வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து பார்த்தேன் அப்படின்னா அந்த பாத்திரம் இருக்கிற இடத்துல இருக்காது, எல்லாம் சிங்கில் தான் இருக்கும். அதுதான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. என்ன தான் வந்து நம்ம கழுவி நீட்டாக வச்சுக்கிட்டா இருந்தாலுமே அந்த சிங்கில் மட்டும் வந்து காலி ஆக மாட்டேங்குது. அதுதான் இருக்கிறதுலே ஒரு மனக்குமரல்னு தான் சொல்லணும். என்னால் அந்த ஒரு பார்ட்டிஷனை மட்டும் என்னால் வந்து கிளியர் பண்ணவும் முடியல. அதை வந்து நீட்டாகவே வைக்கணும், விழுந்து உடனே வந்து கழுவிக்கணும்னு பார்க்குறேன். எவ்வளோ வாட்டி கழுவினாலும் அவ்வளோதான் திருப்பி விழுது. சரி மொத்தமாகவே ஒரு வாட்டி கழுவிக்கலாம் அப்படின்ட்டு நேற்று என்ன பண்ணிட்டேன்னா ரொம்ப வந்து இந்த வேலை செய்கிறதுக்கே வந்து சரியான டிப்ரெஷன் ஆகிட்டு நேற்று சும்மா இல்லாமல் ஒரு 700 செலவு பண்ணிட்டீங்க. ஒன்றும் இல்லை, போயிட்டு பெட்ரோல் வந்து ஒரு 400 ரூபாய்க்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நுங்கு வாங்கிட்டு பழப்பழம் வாங்கிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாமே வாங்கி தின்ட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா திருப்பி அதே டிப்ரெஷன் அதே இது சரணியாக ஃபோன் பண்ணி வீடியோ காலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவள் வந்து பைத்திய மாதிரி ஓல்டுட்டு இருந்தானே என்னடி வேலை செய்கிறதுக்கே வந்து டிப்ரெஷன் சொல்லிட்டு அதுவும் 700 ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எப்போவுமே சரி உங்களுக்கே தெரியும், நான் நகை சீட்டு போட்டிருக்கேன். அதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 2000 நான் வந்து பே பண்ணணும், எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு நினைப்பேன். வேலைக்கு போகும்போது எப்போவுமே வந்து நான் அதுக்குன்னு தனியாக வந்து எடுத்து வச்சுருவேன். இப்போ வந்து அதுக்கான டைமும் வந்துடுச்சு, என்னால் வந்து கட்ட முடியல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வந்தது அப்படியே செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். தச்சவங்களும் வந்து ஒழுங்காகவும் கொடுக்கல. இருந்த அமௌண்ட்டை வந்து பாதியாக அதுவும் ஒருத்தவங்கிட்ட கடன் வாங்கி வந்து அதை செலவு பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி ஒரு பெருமையான ஒரு பொண்ணு யாருக்குமே இருக்க மாட்டாங்க. இந்த டிப்ரெஷன் அப்படின்றது வந்து நாமளாக ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு நேற்று தான் நான் வந்து ரிலேஸே பண்ணேன். லூஸ் மாதிரி பண்ணுறதை விட்டுட்டு அப்படியே டிப்ரெஷனாக இருந்துச்சு அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கில் உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ஊஞ்சலில் விளையாடுறதோ இல்லை அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து ஒரு ஹாய் ஹலோ அப்படி சொல்லிட்டு இல்லை பிடிச்சவங்ககிட்ட போய் பேசிட்டு வந்துட்டாவே அதுவே ரிலாக்ஸ் ஆகிடுங்க. சும்மா போய் ஒரு 700 ரூபா செலவு பண்ணிட்டு வந்ததுக்கு நேற்றுலேருந்து குமரி எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் அதை நம்பி தான் என்னென்னமோ பொழப்பல்லாமல் ஓட்டலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இனிமேல் இப்படியெல்லாம் இருந்து ஆகாதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஆனால் வேலைக்குன்னா கம்பெனிகள் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் கடைக்கு போய் அங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு டைமிங்ஸ் வந்து 10 to 5 o'clock இல்லைனா 4 o'clock எனக்கு எப்போலாம் எனக்கு செய்ய முடியல அப்படின்னும்போது நான் லீவ் எடுத்துக்கலாம். நான் கிளம்புறேன் அப்படின்னும்போது நான் வந்துடலாம். அந்த மாதிரி வந்து நான் வந்து யோசிச்சிருக்கேன். இது எவ்வளோ தூரத்துக்கு சரின்னு என்னன்னு தெரியல. இப்போதைக்கு ப்ளவுஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு மேபி எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா இப்படி ரெகுலராக வந்துச்சுனாலுமே அதை வந்து என் கையில் நிற்க மாட்டேங்குது. மந்த்லி இப்போ 1 டைம் நம்ம பேமெண்ட் வாங்குகிறோன்னா அது வந்து ஒன்ஸ் டைம் ஒரே வாட்டி வந்துடும். அதுக்கு பிரித்து நம்ம பண்ணுவோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற அமௌண்ட் வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செலவாகிட்டே இருக்குது. அதனால் இப்போ வந்து ஃபுல் ஃபோக்கஸே வந்து வேறு இது பண்ணணும். கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சிங்கில் தான் ஃபோக்கஸில் இருக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நான் ரொம்ப ஓலாலன்னு பேசிட்டு உங்கள் டென்ஷன் ஆக்கிட்டேன்னு நினைக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி தரலாம். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு பாவப்பட்ட மூஞ்சிக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் பாய் எல்லாருக்கும். நமஸ்கார்.